வணக்கம் நண்பா. பொதுவா நம்ம எல்லாருமே ஐபோன் வாங்கணும்னு பார்ப்போம். ஆனா நம்மளால வாங்க முடியாது. காஸ்ட் பார்த்தா அவ்வளோ ஹையா இருக்கும். ஆனா நம்ம போன்ல ஐபோன் மாதிரி தீம் கிரியேட் பண்ணிக்கணும், ஒரு பார்க்க லுக்கா இருக்கணும், ரிச்சா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ரெட்மி போன்ஸ்ல எப்படி எல்லாம் ஐபோன் தீமை கன்வெர்ட் பண்ணுது. ஜஸ்ட் 4 ஸ்டெப் அதை பண்ணீங்கன்னா உங்க போனும் ஐபோன் மாதிரி ஆயிடும். வாங்க வீடியோ கொடுப்போம். உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரெட்மி ஃபோன் எடுத்துக்கோங்க. நான் ரெட்மி நோட் 4 எடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஐஃபோனோட தீம். ஓகேவா, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபைல்ஸ்க்கு போகிறேன். ஃபைல்ஸில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் ஐஃபோன் எக்ஸ்ன்னு தீம்னு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அதில் ஜிப் ஃபார்மேட்டில் இருக்காது. அது நான் ஜிப் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணாலே உங்களுக்கு இன்னொரு வாட்டி எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். பண்ணோடனே பேக் வாங்க. இன்னொரு லிங்க் தந்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அது MIUI எடிட்டர்னு ஒன்று இருக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் அது கிடைக்கும். அது இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் ஒரு முகப்பாக இருக்கும் அந்த ஆப்போடது. ஆப்புக்கு போய்ட்டு நெக்ஸ்ட்டு தந்தீங்கன்னா உங்கள் பிக்ட தீம்னு வரும். அதில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண தீமோட ஃபோட்டோ அதில் காமிக்கும். அதை பிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்ஸ் வரும், அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டி தந்தீங்கன்னா அதில் போய்ட்டு எடிட் ஃபைல் நேம் ஆர் பார்ட் தரும். அதில் நான் iPhone X Invention போடுறேன் என் சேனல் பேர். அது பண்ணிட்டோன்னே நான் ஃபினிஷிங் தரேன். லோட் ஆகுது. இன்ஸ்டால்னு கேட்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதான் தீமாமா உங்களுக்கு MI தீமில் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். MI தீமில் அது முடிஞ்சோடனே நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா MI தீம் போங்க. மை ப்ரொஃபைல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தீம்ஸ்னு காமிக்கும். அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஐஃபோனோட அந்த தீம் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளை கேட்கும். அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸ் நம்ம வச்சுக்கிட்டா நம்ம ஐஃபோன் தீமாக நம்ம எந்த ரெட்மி ஃபோனுக்கும் மாற்றிக்கலாம். ஐகான்ஸ்லேருந்து எல்லாமே, கேமரா, நோட்டிஃபிகேஷன் பார்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இந்த 4 ஸ்டெப்பை பண்ணாலே போதும். நம்ம போனை ஐபோன் தீமா மாத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.